சிலர் நன்மைகள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, உண்மையான வாழ்க்கையில தான் இருப்பாங்க. ஆனா உள்ளம் ஃபுல்லா உலகத்தில் இருக்கும். உள்ளம் ஃபுல்லா என்ன செய்யும்? உலகத்தில் இருக்கும். சிலர் பாவமான வாழ்க்கையில் இருப்பாங்க, கெட்ட வாழ்க்கையில் இருப்பாங்க, ஆனா உள்ளம் ஃபுல்லா மார்க்கத்தில் இருக்கும். பாருங்க எப்படி இறுதி காலம் சேஞ்ச் ஆகுதுன்னு. இவர் அதாவது நம்ம உதாரணம் மார்க்கத்தோட பட்டோடிக்கத்தால வட்டி விட்டுருப்போம், அதை விட்டுருப்போம், இதை விட்டுருப்போம், எல்லாம் விட்டுருந்தாலும் முன்ன வட்டி எடுத்தவன் முன்னேறி தாங்கிக்கிறான், இவன் முன்னேறி தான், இவன் நல்லா தானிக்கிறான், அவன் அநியாயம் பண்ணவன் நல்லா தாங்கிக்கிறான், இது என்ன சட்டமன்ற வழங்கல, நம்ம ஏன் இப்படி இப்படியே நினைச்சு 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 இருந்தவருக்கு ஒரு 60 வயசுல எதுவும் ஆகலை. இவர் கிடைக்கும் 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 இருந்திருப்பாரு. 60 வயசு 65 வயசா எதுவும் ஆகலை, எதுவும் கிடைக்கல. நான் என்னோட வாழ்க்கையில விட்ட பெரிய பிழைகள்ல உண்டாக நினைக்கிறேன், சின்ன வயசுலேயே நல்லா உழைச்சிருக்கணும், சின்ன வயசுலேயே நல்லா சேர்த்திருக்கணும். தௌபா வந்து அல்லாஹ் தஆலா எந்த காலத்திலையும் தருவான். இவருடைய அதிக புலம்பலாக எதிர்க்கும்டா தொடர்ச்சியாக உள்ளத்துல வச்சிருந்த இந்த கவலைகள் தான் இருக்கும். பாவத்தில் ஈடுபட்டவன் எப்படி மாறிடுவான்டா, நான் தொழலை, அது செய்யலை, இது செய்யலை என்றவன் இவன் 60 வயசுல எப்படி இருப்பான்டா, என் இளம் வயசுல நான் துலா முட்டதுக்கு தான் எனக்கு இந்த தண்டனை என்ன செஞ்சு இப்போ கிடைச்சிருக்கு, நான் இபாதத்தை செய்யலை அதனால தண்டனை கிடைச்சிக்கு, சக்காத்து கொடுக்கல அதனால தண்டனை கிடைச்சி, குடும்பத்தோடு ஒழுங்கா நடக்கல, என் உமாவுக்கு நான் நிறைய அநியாச்சு. இவன் காலம் இறுதி காலம் என்ன செய்யுது, எப்படி இருப்பாங்க. அதாவது நல்லவருடைய செயல்பாடு எப்படி இருக்க, உள்ளம் என்ன செய்து அவர் கெட்டதை விரும்பிக்கிட்டு இருந்திருக்கிறார். எனவே இறுதி காலம் என்ன செஞ்சிருமெண்டா, தௌபா செய்யதல்ல, செஞ்ச எல்லா நல்ல வேலை என்ன அடிச்சு விடுற மாதிரியான கவலை அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. இது எவ்வளவு ஒரு ஹசாரத், எவ்வளவு நஷ்டம். இது நீ எப்படி மௌத்தாகணும்டா, படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு திருப்தியா வாழ்ந்துட்டேன், படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு திருப்தியா வாழ்ந்து விட்டேன், நல்ல முறையில வாழ்ந்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். மனிதன்ட்ட இது இல்லை, பாவமே செஞ்சுட்டு இருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட வயசுல அவருக்கு எல்லாம் கிடைச்சிரும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மளோட ஒரு மஹப்பத் வச்சுக்கிறான். இல்ல உன்னை இப்ப சோதிக்கிறானா அல்லாஹ் தஆலா, ஏற்கனவே கஷ்டத்திலே வச்சிட்டு இருந்தது நீ நல்லவன் என்றதுனால நீ தௌபா செஞ்சு திருந்தனம் என்பதற்காக இருக்கலாம். ஆனா நீ திருந்தாதனால எல்லாத்தையும் திருப்பி தந்திருப்பால வச்சுக்கல. அல்லாஹ்வோட மஹப்பத்துல தந்தானதுக்கு என்ன ரீசன், இந்த உலகத்துல கிடைச்சாலும் தடுத்தாலும் சோதனை தான். நம்ம நினைக்கலாம் என்றைக்கும் ஒரு முஃமின் யததக்கர் அல் மஆசி, பாவங்களை தான் என்ன செய்யணும், ஞாபகப்படுத்திக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா இறுதி காலத்துல இப்ப ரெண்டே தலைகீழா பெறட்டானா இல்லையா, இப்படி தலைகீழ் ஆப்போம். இப்படி இருந்த மனிதருக்கு அதனாலதான் ஹதீஸ்ல பார்க்கிறோம், கதரை பத்தி சொல்லப்படுது என்ன, ஒரு மனிதன் நல்லவராக இருப்பாரு ஃபீமா யப்துல் இன்னாஸ், மக்களுக்கு விளங்குறதுல. ஆனா இறுதி காலம் சொர்க்கத்துக்கு அவருக்கு ஒரு சான்று இருக்கிற டைம்ல அவர் நரகவாதியான செய்வார், மாறுவார். இன்னொருத்தர் மக்களுக்கு விளங்குற சந்தர்ப்பத்துல விளங்குற மாதிரி பார்த்தா அவர் நரகவாதியா இருப்பார். இறுதி காலத்துல அவர் சொர்க்கவாதியாக செஞ்சிருவாரு, மாறி விடுவார்னா உள்ளம்.